சேலத்தில் நாணயம் விகடன் மற்றும் டார்லிங் இணைந்து நடத்தும் பசுமை புரட்சி மொட்டை மாடியில் இலவச மின்சாரம் இன்றே முன்பதிவு செய்யுங்கள். வெல்கம் டு ஓப்பனிங் பெல் ஷோ. வணக்கம் சார். வணக்கம் நிவேதா. நேற்று வியாழக்கிழமை NSE 285.40 புள்ளிகள் ஏற்றத்திலும் BSE 899.71 புள்ளிகள் ஏற்றத்திலும் முடிஞ்சிருந்துச்சு. இன்னைக்கும் இந்த ஏற்றம் தொடருங்களா சார்? அதாவது நமக்கு வந்து மோஸ்ட்லி அந்நிய நாடுகளுடைய அந்த பங்கு சந்தைகளை பேஸ் பண்ணி தான் நம்மளோட மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. இது வந்து நம்ம கடந்த ஒரு வாரமா நம்ம பார்த்துட்டு வரோம். முக்கியமா யூஎஸோட யூஎஸ் மார்க்கெட்ஸோட மூவ்மெண்ட் வந்து ரெப்ளிகேட் பண்றதையும் பிளஸ் சென்டிமெண்டல் இண்டிசஸ், அதாவது சென்டிமெண்டல் ஃபேக்டர்ஸ் ஃப்ரம் ஏஷியன் மார்க்கெட்ஸ், இதுதான் நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவா ஒரு ஃபீட்பேக் ஒரு புஷ்பேக் தருது அப்படின்றதே நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் நேற்றைய தினம் வந்து அவர் நமக்கு வந்து சில பாதிப்பான சில நிகழ்வுகள் இந்த ஈரான் யூஎஸ் போர்னால நமக்கு நடந்திருக்கு. நமக்கு டைரக்டா அதுல இம்பாக்ட் இல்லைனாலும் வி ஆர் பீயிங் ஃபோர்ஸ்ட் டு டேக் அ ஸ்டான்ஸ். முக்கியமாக அந்த ஸ்ரீலங்கன் தீவு தென் பக்கத்துல அந்த ஒரு சப்மரீன் வந்து ஒரு ஈரானியன் கப்பலை தாக்கியது நம்ம பார்த்தோம். அதுல இருக்கக்கூடிய மக்களை நிறைய பேர் வந்து என்ன ஆயிற்று அப்படின்றது நமக்கு தெரியாமல் இருக்கிறதையும் பார்க்கிறோம். அண்ட் திஸ் இஸ் ஹேப்பனிங் ஜஸ்ட் ஆஃப் த சவுத் கோஸ்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா. ஸோ இந்த நேரத்துல இது வந்து ஒரு 2000 மைல் தள்ளி இருந்து நடக்கிற ஒரு நிகழ்வா இருந்தாலுமே அதை தாக்கியது வந்து ஒரு அமெரிக்கன் சப்மரீன், தாக்கப்பட்டது வந்து ஒரு ஈரானியன் கப்பல். எங்க வந்திருக்குன்னா விசாகப்பட்டினம், நம்மளுடைய மிலான் அப்படின்ற இந்த நேவல் எக்ஸசைசஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி திரும்பி செல்லக்கூடிய அந்த நேரத்துல வந்து இந்த தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ இது வந்து வேணுன்ட்டே யூஎஸ் செஞ்சிருக்காங்களா நம்மள வந்து இருக்கிறதுக்காக, இல்ல உலகம் எங்கும் இந்த ஏதோ ஒரு ஸ்டான்ஸ் எடுங்க அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் நேச்சர் ஆக்கிடுமா அப்படின்றதையும் ஒரு அச்சம் நமக்கு இருந்தது. ஏன்னா இது வரைக்குமே நம்ம கண்டனமும் தெரிவிக்கவில்லை, ஆதங்கமும் தெரிவிக்கவில்லை, கோபமும் தெரிவிக்கவில்லை. பட் we have just been sort of neutral. நம்ம மக்களை கொஞ்சம் பாதுகாத்துக்குங்க, பிரச்சனை வரக்கூடாது, போர் இது சரியான சொல்யூஷன் கிடையாது, இதுதான் இந்தியாவோட ஸ்டான்ஸா இருந்திருக்கு. பட் நவ் we may be being forced to take a stance, ப்ரோ ஈரானியனா இல்ல நியூட்ரலா இல்ல ப்ரோ யூஎஸ்ஆ இல்ல இது எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது இட்ஸ் புட்டிங் அஸ் இன்டு அ கார்னர். பிளஸ் இரண்டாவது வந்து நேற்றைய தினம் இரண்டாவது ஒரு ஈரானியன் கப்பலும் அந்த இடத்துல வந்து ஸ்ரீலங்கன் அத்தாரிட்டிஸ் கிட்ட சப்போர்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல் திஸ் ஹேப்பனிங் இன் இந்தியன் ஓஷன் இஸ் லைக்லி டு ஹேவ் அ பேரிங் on our setup, political setup in one way. The second thing, of course, சந்தை எப்படி இருக்கும்னு கேக்குறீங்க. ஐ திங்க் நம்ம நேற்றைய தினம் எதிர்பார்த்த அந்த 24,600 அந்த ரேஞ்சுக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். we almost reached 24,700 levels yesterday. ஷார்ப்பான ஒரு புல் பேக், ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி வந்து ஒரு 2:30 இந்த ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி வந்ததை நம்ம பார்த்தோம். இதே நம்ம காலையில சொல்லியிருந்தோம், ஏன்னா ஷார்ட் பொசிஷன்ஸ் அவ்வளவு பில்டா இருக்கு. ஸோ சப்போர்ட் ஹோல்ட் ஆயிருந்தால், ஏன்னா நாள் பூராவே நீங்க பாத்தீங்கன்னா 24,550 இருந்து 25,650 550 இருந்து 660 வரைக்குமே இந்த மார்க்கெட் இருந்தது. ஆல்மோஸ்ட் 9:15 இருந்து ஒரு 2:30 வரைக்கும். 2:30 PM அப்புறம் இந்த ஷார்ட் கவரிங் ரேலி இல்ல ஃப்ரெஷ் பையிங் வந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்னால சந்தை வந்து 730 740 வரைக்கும் செல்லுகின்ற ஒரு சூழலை நம்ம பார்த்தோம். ஸோ what we saw yesterday was more a little bit of value buying, little bit of short covering rally. But however, சர்வதேச சந்தைகள்ல வந்து திருப்பியும் நேற்றைய தினம் ஒரு சரிவை சந்தித்து நம்ம பார்க்கிறோம். ஏன்னா போர் வந்து எஸ்கலேட் ஆகுது. அந்த போரின் சூழல் வந்து இன்னும் ஒரு முடிகிற கட்டத்துக்கு இல்ல எண்ட் கேமுக்காக இன்னும் செல்லவில்லை. ஐ திங்க் ஃபர்தர் மோர் பாம்பிங்ஸ் ஹேப்பனிங் இன் தோஹா, இன் UAE, இன் அபுதாபி, near the airport and so on. So I think அந்த போர் வந்து இன்னும் கண்டினியூ ஆக ஆல்மோஸ்ட் இப்போ 1 வீக் ஆக போகுது. 7th day நாளைக்கு வந்துடும். ஸோ இதோட வந்து ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான எந்த விதமான ஒரு சைனும் கிடைக்காத பட்சத்துல ஐ திங்க் we are going to be range bound. பெரிய அளவில் ஒரு ஏற்றம் நம்ம சந்தைக்கு வரப்போவதில்லை. செகண்ட்லி இந்த ரேஞ்ச் வந்து ஓகே, அரௌண்ட் 24,800 on top, 24,300 on the bottom. இந்த ரேஞ்சுக்குள்ள சந்தை வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு டெஃபினட்டா இருக்கிறது. மூன்றாவது, சனிக்கிழமை ஒரு வாரம் ஆகுது. இது வந்து அன்சர்டனிட்டி. ஏன்னா போர் துவங்கினதே ஒரு சனிக்கிழமை, போன சனிக்கிழமை. ஸோ இது வந்து ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு வீக்கெண்ட் ஆஃப் அன்சர்டனிட்டியா இருக்க போது. இது எவ்வளவு நாள் இன்னும் வேர்ஸ் ஆகுமா இல்ல இன்னும் பெட்டர் ஆகுமா இல்ல போர் சிச்சுவேஷன் வந்து குறையுமான்றது ஒன்லி த டைம் வில் டெல்.
ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் டேக்கிங் பவுட் வந்து இன்னைய தினம் நடக்க வாய்ப்புகளும் இருக்கிறது. பீப்புள் மே டேக் மணி ஆஃப் த மார்க்கெட்ஸ். இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு சந்தைக்கு இருக்கிறது. ஸோ ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் அ வெரி ஹை பவுன்ஸ் பேக். ஐ திங்க் 24,700 24,800 டாப் சைட், 24,300 வந்து பாட்டம் சைட், இந்த ரேஞ்சுக்குள்ளாகவே சந்தை இருக்க போகுது. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவும் சந்தைக்கு வேண்டாம் என்பதுதான் என்னோட வியூ பாயிண்டா இருக்கும். நிவேதா, ஏசியன் மார்க்கெட்ஸ்ல எப்படிங்க சார் ஓபன் ஆயிருக்கு? ஏசியன் மார்க்கெட்ஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவா தான் ஓபன் ஆயிருக்கு சந்தையின் துவக்கத்துல இருந்து. ஐ திங்க் மோர் ரிஃப்ளெக்டிவ் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் இந்த யூஎஸ் மார்க்கெட்ஸ். நிவேதா, நீங்க நிக்கே 225 பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 200 புள்ளிகள் சரிவோட வர்த்தகம் நடந்து வருது. கொஞ்சம் எராட்டிக்கா இருக்கு, பட் ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் லோவர். ஹேங்ஸிங் வந்து ஆனா எக்ஸாக்ட்லி தி ஆப்போசிட் சைட், 175 புள்ளிகள் ஏற்றத்தோட இந்த தினம் இருக்கிறது. வாயில் காஸ்பி, நான் இன்ஃபேக்ட் நேற்று தினம் நான் கொரியன் மார்க்கெட்ஸை பத்தி பேசியிருந்தேன். நேற்று முன்தினம் 12% வீழ்ச்சியை சந்தித்த கொரியன் மார்க்கெட்ஸ், ஐ மீன் வருஷம் ஃபுல்லாக பெரிய ஏற்றம், பட் நேற்று முன்தினம் வந்து ஒரு 12% வீக்னஸோட இருந்தது. நேற்று ஒரு 10% பவுன்ஸ் பேக் கிடைச்சதை நம்ம பார்த்தோம். ஸோ வி ஹேவ் அ மிக்ஸ் செட் ஆஃப் ஃபீலிங்ஸ் ஃப்ரம் தி ஏஷியன் மார்க்கெட்ஸ். பிளஸ் டவ் ஜோன்ஸ் வந்து நேற்றைய தினம், அதாவது யூஎஸ் இருக்கக்கூடிய டவ் ஜோன்ஸ் வந்து 784 புள்ளிகள் சரிவோட தான் வர்த்தகத்தின் முடிவில் சந்தை முடிவில் இருந்தது. அண்ட் தட் இஸ் லெண்டிங் அ வெரி நெகட்டிவ் ஃபேக்டர். ஏன்னா இதுக்கு ஒரு நாள் முன்பதாக நல்ல ஒரு ஏற்றத்தை பார்த்த டவ் ஜோன்ஸ் வந்து மறுபடியும் இந்த சரிவு, இந்த போர் வந்து இன்னும் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. கெட்டிங் இன் டு சேலஞ்சஸ். இது முடிகிற கட்டத்துக்கு எதுவும் நெருங்கவில்லை, அதை நோக்கி செல்லவில்லை அப்படின்ற ஒரு பார்வையில் இருக்கும்போது ஐ திங்க் த சேலஞ்சஸ் டு த மார்க்கெட் ஆர் இன்க்ரீசிங் அண்ட் தட் இஸ் ஆடிங் ப்ரெஷர். ஸோ நமக்கு வந்து ஒரு மோர் நெகட்டிவ் சைட் ஆஃப் மார்க்கெட் தான் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருந்து நமக்கு வரக்கூடிய ஃபீலாக இருக்கிறது நிவேதா. ஸோ ஐ திங்க் தட் should be the leading guiding factor for us also. கொஞ்சம் சென்டிமெண்ட் கொஞ்சம் வீக் ஆகத்தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நிவேதா. FIS DIS நேத்து என்ன சார் பண்ணியிருந்தாங்க? FIS DIS வந்து பொதுவாக அவங்களோட ஸ்டான்ஸ்ல அவங்களே இருக்கிறாங்க. எந்த விதமான மாற்றமும் வரவில்லை. அத வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவுன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ நேற்றைய தினம் நீங்க FIS உடைய மூவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நேற்று நெட் செல்லரா நம்ம சந்தையில ஈக்விட்டி செக்மெண்ட்ல 3,752 கோடிக்கான நெட் செல்லர். ஸோ கடந்த 2 நாள் மட்டுமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12,000 crores அவங்க சேல் பண்ணியிருக்காங்க. DIS ஆன் தி அதர் ஹேண்ட் 5,000 கோடிக்கு மேற்பட்ட பையரா இருந்திருக்காங்க. ஸோ சம் வேல்யூ பையிங் ஹேஸ் ஹேப்பன் தேர், whereas FIS continue to remain net sellers. இந்த கண்டினியூட்டி வந்து ஆப்வியஸா தானே இருக்கும், பிகாஸ் ருபி வீக்னஸ் ஆல்ரெடி நம்ம நேற்றைய தினம் விரைவாக பேசியிருந்தோம். ருபி வீக்னஸ் வந்து தொடர்ச்சியாக FIS புல் அவுட் செய்யறதுக்கான இன்னும் ஊக்கத்தை தான் கொடுக்குமே தவிர அது பைபேக் பண்ணக்கூடிய ஒரு டைரக்ஷன்ல அது செலுத்தாது அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். ஐ திங்க் தட் பேட்டர்ன் இஸ் கண்டினியூவிங் இன் அ பிகர் வே நிவேதா. ஸோ FIS கண்டினியூ டு ரிமைன் நெட் செல்லர்ஸ் இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ். செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், 8,000 கோடியிலிருந்து 3,000 கோடி வந்திருக்கு, பட் இட் இஸ் ஸ்டில் அ வெரி லார்ஜ் வால்யூம் ஆஃப் சேல் தட் இஸ் ஹேப்பனிங் நிவேதா. தங்கம், வெள்ளி, கச்சா எண்ணெய் எப்படிங்க சார் இருக்கும்? இன்னைக்கு காலையில யூஎஸ்ல இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்தியா ரிஃபைனர்ஸ் வந்துட்டு 30 நாட்களுக்கு ரஷ்யால இருந்து எண்ணெய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம சந்தைக்கு சாதகமா இருக்குங்களா சார்? இல்ல, ஐ திங்க் நமக்கு வந்து இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடியதான். அதாவது மற்றவங்க சொல்லி நம்ம கேட்க வேண்டிய ஒரு நிலைமையில நம்ம இருக்கோமோன்றது நம்ம ஃபர்ஸ்ட் நினைக்க வேண்டும். நமக்கு எது சரின்னு படுதோ அது நம்ம செய்யணும், ஒன்று. இரண்டாவது, வெனிசுவேலன் ஆயில் எல்லாம் இங்க வந்து நமக்கு எதுவும் செய்ய போறது இல்லை. ஸோ இட் இஸ் குவைட் ஆப்வியஸ், நமக்கு இவ்வளவு பெரிய கண்ட்ரி இருக்கும்பொழுது we definitely have to look at our interests. So Russian oil coming back is a very positive thing. இது வேற வழி இல்லாம தான் நம்ம செய்யறோம், இதுக்கு வந்து ஆப்ஷனே கிடையாது. ஐ திங்க் we were left with no options but to start back. அண்ட் மாஸ்கோ வந்து நேற்று முன்தினமே கூட அந்த ஆஃபர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வெஸ்ட் ஏஷியால இருந்து வரக்கூடிய க்ரூட் சப்ளைஸ் வந்து கொஞ்சம் பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறதுனால we will continue to supply crude. அதை பத்தி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது யாரோடைய அனுமதி நமக்கு தேவையில்லைன்றத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நமக்கு எது தேவையோ சரின்னு படுதோ ஐ திங்க் we have to pursue that and definitely that may help in easing out fears. நிவேதா, நம்ம மக்களுக்கு வந்து முதலீட்டாளராக இருந்தாலும் சரி, பொதுமக்களா இருந்தாலும் சரி, ஐயோ கச்சா எண்ணெய் வரவில்லை என்றால் பெட்ரோல், டீசல் மற்றும் இந்த மாதிரி எரிவாயு பொருட்களுக்கு வந்து நமக்கு ஒரு பிரச்சனை வருமா அப்படின்ற ஒரு எண்ணம் இது வந்து ஒத்தி வைக்கலாம். பிகாஸ் ஐ திங்க் த ரஷ்யன் க்ரூட் வில் ஸ்டார்ட் ஃப்ளோயிங் அண்ட் ஐ திங்க் தட் வில் டேக் கேர் ஆஃப் இட் கமிங் ஃப்ரம் தி ஈஸ்டர்ன் சைட். ஸோ அதனால நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியராக சப்போர்ட் ஃபேக்டர் ஃபார் தி
ஃபார் த மார்க்கெட், ஃபார் த எக்கானமி ஆல்சோ. அட்லீஸ்ட் இன்ஃபிளேஷனரி ப்ரெஷர் கொஞ்சம் அவ்வளவு தூரம் பில்ட் ஆகாம இருக்கும். கேஸ் மட்டும்தான் நமக்கு ஒரு சேலஞ்சா இருக்கும். இந்த இந்த இதை பத்தி நீங்க சொன்னதுனால நான் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நிறைய பேர் இந்த விஷயத்த வந்து கவனிக்க மாட்டாங்க. ஒரு டேங்கர், அதாவது ஒரு நேச்சுரல் கேஸ் டேங்கர், எல்என்ஜி டேங்கர்னு சொல்றோமே, அந்த எல்என்ஜி டேங்கர் வந்து ஹையர் பண்ணணும்னா, நம்ம வந்து வாடகைக்கு எடுத்து அதை எல்என்ஜி நிரப்பி ஒரு ஊருக்கு நம்ம அனுப்பணும்னா பொதுவாக $40,000 ஒரு நாளைக்கு அதுக்கு வாடகையாக நம்ம கொடுக்க வேண்டும். திஸ் இஸ் தி ஆவரேஜ் ஃப்ரேட் ரேட் தட் வாஸ் ப்ரிவேலிங் இந்த வாருக்கு முன்பதாக. நேற்று முன்தினமும் அதுக்கு ஒரு நாள் முன்பதாக எல்லாம் பாத்தீங்கன்னா இது $3 லட்சம் மாறி இருக்கிறது ஒரு நாள் வாடகைக்கு. ஸோ டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ்? இட் இஸ் ஆல்மோஸ்ட் 40,000 எங்க இருக்கிறது, 3 லட்சம், ஆல்மோஸ்ட் 7 டைம்ஸ் மோர், 7.5 டைம்ஸ், 7.5 மடங்கு அதிகமாக ஹைரிங் சார்ஜஸ் வந்து கூடியிருக்கிறது. பிகாஸ் ஆஃப் த ரிஸ்க் பிரீமியம் தட் இஸ் ஆன் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் எல்என்ஜி. இரண்டாவது, கத்தார் வந்து அந்த ஒமான் வந்து அந்த எல்என்ஜி சப்ளை வந்து குறைத்திருக்கும் பட்சத்தில் டெஃபினட்டாக ஷார்ட் சப்ளைஸ் இருக்கும், அந்த ஒரு கவலையும் இருக்கிறது. ஸோ the challenge is not just about crude but also about how LNG supplies are going to impact the world. ஏன்னா பெரிய அளவுல உலகத்துக்கே சப்ளை பண்றது கத்தார் அண்ட் ஒமான் தான். ஸோ ஐ திங்க் அவர் ஐஸ் ஹேவ் டு பி ஆன் ஹவு டு நியூட்ரலைஸ், அந்த எஃபெக்ட்டுமே எப்படி நியூட்ரலைஸ் பண்ண போகிறோம் என்பதுதான் நமக்கு கவலையாக இருக்க வேண்டும். முக்கியமாக ஸோ ஜஸ்ட் டு கிவ் யூ அ ஹிண்ட், இந்த போர்னால எவ்வளவு பிரச்சனைகள் எங்கெங்க எந்தெந்த செக்டருக்கு வந்து பாதிப்பு வருதுன்றது நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டும். ஸோ திஸ் இன்க்ரீசஸ், இப்போ பிரைஸ் இன்க்ரீஸ் மட்டும் இல்லை, பட் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட், இந்த லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்டுமே, இன்சூரன்ஸ் பிரீமியமே எவ்வளவு தூரம் அதிகரித்து இருக்கின்றது இப்போ இந்த விலை ஏற்றத்தினால நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். நேற்றைய தினம் கச்சா எண்ணெய் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருந்தது. we are trading at about $79 ஒரு பீப்பாக்குன்ற ஒரு லெவல், $79 ஒரு பீப்பா. அதே போல பிரெண்ட் வந்து 84. ஸோ பெரிய அளவில் ஏற்றத்தை எதுவுமே சந்திக்கவில்லை. இட் இஸ் ஸ்டில் ஹோவரிங் இன் தட் 75 to 85 ரேஞ்ச். அதே போல தங்கம் நீங்க கேட்டீங்கன்னா $5,130 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவல்ல ஸ்டேபிளா தான் இருக்கிறது. பெரிய ஏற்றமும் நடக்கவில்லை, பெரிய இறக்கமும் நடக்கவில்லை. ஐ திங்க் இட் ஸ்டில் ஹோல்டிங் தேட். ஏன்னா லாட் ஆஃப் மணி ஹஸ் ஃப்ளோன் பேக் டு தி US டாலர். அதே போல வெள்ளியும் கூட $83-84 ஒரு அவுன்ஸ் அதே லெவல்ல ஃபிளாட்டா தான் ட்ரேட் ஆகுது. வைல் காப்பர் ஹஸ் சீன் அ மைல்ட் டிக்ரீஸ், $5.81 per pound அப்படின்ற லெவல்ல ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ சர்ப்ரைசிங்லி கமாடிட்டிஸ் வந்து எக்ஸப்ட் ஃபார் க்ரூட் ஆயில் தட் இஸ் ரிமைனிங் கொஞ்சம் எக்ஸசிவ் வாலட்டிலிட்டி விச் இஸ் நேச்சுரல் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஐ திங்க் கோல்டு, சில்வர், காப்பர் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு யூனோ வித்தின் த ஸ்டேபிள் ரேஞ்சில் தான் இருக்கு. பெரிய ஒரு 10% ஏற்றமோ 10% இறக்கமோ சந்திக்கவில்லை. அண்ட் ஐ திங்க் தட் கிவ்ஸ் a little bit of comfort. Trading opportunity within the range கொஞ்சம் சேஃபரா இருக்கும். பட் ஐ திங்க் ஸ்டில் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது க்ரூட் ஆயில் மட்டுமல்லாமல் ஐ திங்க் எல்என்ஜி சப்ளைஸ், நேச்சுரல் கேஸ் சப்ளைஸ் வந்து எப்படி பாதிப்பு இருக்க போகுது. இந்த போர் நீடித்தால் அதுக்கு உள்ள சேலஞ்சஸ் வந்து நமக்கு மட்டும் இல்லை, பட் உலகம் எங்குமே திஸ் கேன் பி அ சேலஞ்சிங் ஃபேக்டர் அப்படின்றது நம்ம தெரிந்து கொள்ள ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்கும். ஐ திங்க் தட் இஸ் சம்திங் தட் வி ஹேவ் டு லேர்ன் டு மானிட்டர். நிவேதா, இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்னங்க சார்? ஓகே, இன்னைக்கு வந்து நேற்றைய தினம் ஒரு ஏற்றத்தை சந்தித்தது நம்ம பார்த்தோம் டுவர்ட்ஸ் த லாஸ்ட் பார்ட். ஸோ முக்கியமான ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் தட் வி ஆர் லுக்கிங் ஃப்ரம் ஹை டெலிவரி ஆங்கிள், கேஷ் செக்மெண்ட்ல ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் நடந்திருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் வந்து கோத்ரேஜ் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ், ஆல்கம் லேப்ஸ், கோட்டக் பேங்க், ஆம்பர், கேம்ஸ், பவர் கிரிட், எஸ்பிஐ லைஃப், என்டிபிசி, எஸ்டிஎஃப்சி, ஏஎம்சி. அதே போல F&O செக்மெண்ட்ல நம்ம வந்து லாங் பில்டப் பெரிய அளவில் நடந்திருக்கக்கூடியது. நமக்கு வந்து நேற்றைய தினம் நம்ம ஓப்பனிங் பெல்ல பேசும்பொழுது உங்களுக்கு நினைவு இருக்கும், நம்ம வந்து 5 பங்குகள் 6 பங்குகள் மட்டுமே கொண்ட ஒரு பட்டியல் இருந்தது லாங் பில்டப்ல. பட் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா ஒரு ஏற்றம், அந்த கடைசி 1 மணி நேரத்துல ஒரு ஏற்றத்தை சந்தித்த வண்ணமாக நமக்கு ஒரு 80 பங்குகள் கொண்ட ஒரு லாங் பில்டப் நடந்திருக்கு. பட்டியல் நம்ம கையில இருக்குது. ஸோ தேர் ஹாஸ் பீன் சம் லாங் பில்டப் ஹேப்பனிங் இன் த மார்க்கெட்ஸ். முக்கியமா நடந்திருக்கிறது வந்து ஏஞ்சல் ஒன், பேங்க் ஆஃப் பரோடா, பிபிசிஎல், ஐஓசி, பவர் இந்தியா, யூனியன் பேங்க், பிஹெச்எல், ஹெச்ஏஎல். அதே போல ஷார்ட் பில்டப் பாத்தீங்கன்னா நமக்கு நேற்றைய தினம் ஓப்பனிங் பெல்ல நான் சொல்லும்பொழுது 100 பங்குகளுக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பட்டியல் நம்ம கையில இருந்தது. ஸோ எக்ஸசிவ் ஷார்ட் பில்டப் இருந்ததாக நான் பேசியிருந்தேன். அந்த ஷார்ட் பில்டப் வந்து நேற்றைய தினம் 15 குறைந்திருக்கிறது. ஸோ ஷார்ட், இதுதான் நம்ம ஆரம்பத்துல நான் சொன்ன ஷார்ட் கவரிங் நடந்திருக்க கூடும். ஏன்னா குறிப்பிட்ட அந்த ரெசிஸ்டர் சப்போர்ட் கீழாக சந்தை செல்லவில்லை. ஸோ ஷார்ட் கவரிங் நடந்திருக்கிறது. ஸோ ஷார்ட் பில்டப் அப்படின்றது தற்போதைய நிலைமைக்கு 15 பங்குகள் கொண்ட ஒரு பட்டியல் மட்டுமே. அதுல ஒரு சில பங்குகள் வந்து கேபிஐ டெக், எஸ்பிஐஎன்,
which is State Bank of India, Mphasis, Coforge, ICICI Bank, HDFC Life, LTM, Hindustan Unilever. Nivetha. நாளைக்கு நம்ம வீக்லி ரவுண்ட் அப் ஷோ நைட் 7:30க்கு வருதுங்க சார். அதை நம்ம லிசனர்ஸ் கேட்கலாம். அவங்களுக்கு பங்கு சந்தை சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருந்தா யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கான பதில நீங்க வீக்லி ரவுண்ட் அப் ஷோல தருவீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டோட இன்னைக்கு ஷோவை முடிச்சுக்கலாம் சார். மண்டே சந்திப்போம் சார். தேங்க்யூ சார். Thank you, Nivetha. இலவச மின்சாரம், அரசு மானியம், சோலார் அமைப்பு குறித்து நாணயம் விகடன் மற்றும் டார்லிங் இணைந்து நடத்தும் இலவச கருத்தரங்கம் சேலத்தில் மார்ச் 7ஆம் தேதி மாலை 6 மணி முதல் கிராண்ட் எக்ஸ்டான்ஷியாவில் நடைபெறுகிறது. உடனே முன்பதிவு செய்யுங்கள்.